அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். குறிப்பா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, தமிழ் மாத பலன், ஆங்கில மாத பலன், இப்படி ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்தை பற்றியும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில இந்த சூரிய பயிற்சி மீன சூரியனாய் இருந்து 12 ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம். குறிப்பா இப்ப சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு 7, 8ல சூரியன், 8ல புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எதிலையும் நிதானத்தோட செயல்பட வேண்டிய நேரம். பேச்சுல நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். பண வரவுகள்லாம் சாதகமா இருக்கும். என்றாலும் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து போனால் மட்டுமே அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். செவ்வாய் 11ல் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உள்ள பிரச்சனைகள்லாம் குறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க தங்களோட பணிகள்ல திறம்பட செயல்பட்டு அவருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். இம்மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக அமையும். முக்கிய வேலைகளை முடிப்பதில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். யாரையும் கிண்டல் கேலி செய்ய வேண்டாம். பொதுவா வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதையும் தவிர்க்கவும். முக்கிய விஷயங்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. வியாபாரத்துல கடுமையான போட்டியெல்லாம் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. உங்களோட பணத்தை புதிய திட்டத்திலோ அல்லது பங்கு சந்தையிலோ முதலீடு செய்வதற்கு முன்னாடி அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற நிபுணர்களோட ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாடு பயணங்கள் போகும்போது உடல் நலம் மீதும் உடைமைகள் மீதும் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. மாணவர்கள் படிப்புல கவனமாக இருக்கவும். குழந்தைகள் சம்பந்தமா கவலைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் புரிந்து கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு எதிலும் ஊக்கமும் ஆரிய கூத்தாயினும் காரியத்துல கண்வைடா சொன்னது போல பல ஆராய்ச்சிகளும் குடும்பத்துல கனிவான மேன்மையும் தொழில சோம்பல் அடையாம தனம் தேடும் சுபாவமும் தன்னுயிர் போல் மண்ணுரையை பாவிக்கும் தாட்சண்ய மிகுதியும் தர்தரனா என்னன்னே தெரியாம உங்கள் வாழ்நாள் முழுவதும் காணாத வளமான வாழ்க்கையும் நினைச்சத முடிக்க நிரந்தரமான புத்தியோட கூர்மையும் அமைஞ்சிருக்கிறது உங்களது பிறவியின் மேன்மையான பலனே ஆகும். தவிர இவ்வளவு தன்மையெல்லாம் உங்களுக்கு பொருந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்துல பல சொந்தங்களை முன்னிட்டு இந்த சமயத்துல நீங்க கவலை அடையலாம். கவலை அடைய வேண்டாம். உங்களோட செல்வாக்கோட சிறப்புனால அந்த கவலை ஒன்னும் சஞ்சலத்தை தராது. சில நாளைக்கு முன்னாடி ஒருவருக்கு கொடுத்திருக்கும் வாக்கு உறுதியாகும். கடன் கொடுத்த பொருளாயினும் கைவிட்டு போன ஜீவனாயினும் கவலையின்றி வந்து சேர்வதோட கபடம் புரியும் யோசிக்கும் பாதகர்களும் கவலையை தரக்கூடிய நோய் பிணியும் காலம் மாற மாற நிவர்த்தியாகும். இருந்தாலும் உங்கள் குடும்ப பாத்தியத்தை ஏற்ற கருமையான உயர்ந்த ஒரு பெண்மணியினால உங்களை அறியாம சில நாட்களாக கலக்கப்பட்டு வருகிறது. அதை முன்னாடியே கவனித்து அக்கலகத்தை விளக்க முயற்சி எடுங்கள். இந்த நேரத்துல நீங்கள் ஒரு காரியத்தை எண்ணி வெற்றியை குறித்து கவலைப்படுகின்றீர்கள். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அஞ்சாதீர்கள். அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள கால பைரவருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் உண்டாகும்.